ஹாய் சில்ட்ரன்ஸ், இந்த இயர்லையும் என்னோட வேத பாடத்தை கற்றுக்கொள்ள இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த இயர்ல நாம கற்றுக்கொள்ள போகிற முதல் பாடம் எதுனா என் சிநேகிதன். பாடபாகம் ஆதியாகமம் 12, 13, 17 அதிகாரங்கள், ஏசாயா 41 அதிகாரம் 8 வசனம். இன்றைக்கான மனன வசனம் எபிரேயர் 6 அதிகாரம் 14, 15 வசனங்கள். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். நம்ம பாடத்தின் நோக்கம், தேவன் தமக்கு பிரியமானவர்களை தெரிந்தெடுத்து வாக்குத்தத்தத்தை தருகிறார். நமது வேதாகமத்துல அநேக வாக்குத்தத்தங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நாமும் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நாம கூட சில நேரங்கள்ல மற்றவருக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு அதை நிறைவேற்ற தவறி விடுகிறோம். ஆனால் தேவன் அப்படி அல்ல, அவர் வாக்கு மாறாதவர். இந்த லெசன்லயும் வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்ட ஆபிரகாமு குறித்து நாம படிக்க போகிறோம். ஓகே, அது என்னன்னு கேட்போமா? தேவனுடைய சிநேகிதன் என்று கூறப்பட்ட ஆபிரகாமிடம் கர்த்தர், உன்னுடைய சொந்த தேசத்தையும் இடத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னாங்க. மேலும் தேவன் ஆபிரகாமை பார்த்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இப்படி தேவன் ஆபிரகாமுக்கு 7 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தாங்க. கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் கூட்டிக் கொண்டு கர்த்தரையும் கர்த்தர் அவருக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களையும் மட்டும் நம்பி கர்த்தர் சொன்ன தேசத்துக்கு பிரயாணம் பண்ண புறப்பட்டார். அவர் பெத்தேலுக்கு கிழக்கே வந்தபோது அங்க ஒரு பலிபீடம் கட்டினாங்க. அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டாங்க. அவருடைய பிரயாணத்துல பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சம் ரொம்ப கொடுமையா இருந்தனால அவர் எகிப்துக்கு தங்கும்படி போனார். எகிப்துக்கு சென்றபோது தன் மனைவி அழகா இருந்தபடியால பார்வோன் தன்னை கொன்று போட்டு விடுவார்னு பயந்தாரு. அதனால தன் மனைவி சாராய தன் சகோதரின்னு சொன்னாரு. உடனே பார்வோனும் சாராய அழகுள்ள ஸ்திரீன்னு கண்டு தனக்கு மனைவியாக்கும்படி அரண்மனைக்கு அழைத்தாங்க. கர்த்தர் சாராய் நிமித்தம் மிகுந்த கொடிய வாதைகளினால பார்வோனையும் அவன் குடும்பத்தையும் வாதித்தாங்க. உடனே பார்வோன் பயந்து சாராய ஆபிராமோடு அனுப்பிவிட்டாங்க. பிறகு அவங்க அங்கிருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆபிரகாமுக்கு 75 வயதான போது கர்த்தர் தரிசனமாகி அவருடைய சந்ததிக்கு, அதாவது அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த தேசத்தை தருவேன்னு வாக்கு கொடுத்தாங்க. ஆனா ஆபிரகாமுக்கோ இன்னும் பிள்ளை இல்ல. ஆபிரகாமின் அண்ணன் மகன் லோத்தும் அவரோடு கூட இருந்தாங்க. 2 பேரோட சொத்துக்களும் மிகுதியா இருந்தபடியால ஒன்று சேர்ந்து வாழ முடியாம இருந்தாங்க. அதனால அவங்க 2 பேரும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போனாங்க. லோத்து செழிப்பான தேசமான சோதோம் கொமோராவை தேர்ந்தெடுத்து அங்க போய் வாழ ஆரம்பிச்சான். தேவன் மறுபடியும் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, இந்த கானான் தேசத்தை உன்னுடைய சந்ததிக்கு தருவேன் என்றும் பூமியின் தூளை போல உன்னை பெருக பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்தாங்க. ஆனாலும் ஆபிரகாமோ தேவனை அப்படியே விசுவாசித்தார். அந்த தேசம் முழுவதும் நடந்து திரியும்படி ஆபிரகாமிடம் கர்த்தர் சொன்னாங்க. உடனே ஆபிரகாமும் அப்படியே கீழ்ப்படிந்தார். ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் மறுபடியும் தரிசனமாகி, திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாய் இருப்பாயின்னு சொல்லி அவருடைய பேரை ஆபிரகாம் என்று மாற்றினார். அதே போல சாராய் அநேக ஜாதிகளுக்கு தாயாவாள் என்று சொல்லி சாராள்னு பெயரிட்டாங்க. அன்றைய தினமே ஆபிரகாமோடு தேவன் விருத்த சேதன உடன்படிக்கையும் ஏற்படுத்தினாங்க. ஆபிரகாமும் அவன் வீட்டில் பிறந்த ஆண் பிள்ளைகளும் இஸ்மவேலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டாங்க. மேலும் கர்த்தர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு குமாரனை கொடுக்க போறதாவும் சொன்னாங்க. ஆபிரகாமோ சிரித்து கொண்டு, எனக்கு 100 வயது, சாராளுக்கு 90 வயது, இனிமேல் எப்படி குழந்தை பிறக்கும்னு கூறினாங்க. நீங்க யாராவது 90 வயது பாட்டிக்கு குழந்தை பிறந்ததை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, அப்படிதானே? உடனே ஆபிரகாம் கர்த்தரை பார்த்து, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாகன்னு சொன்னாங்க. உடனே கர்த்தர் ஆபிரகாமிடம், இல்ல, உனக்கு பிறக்க போற உன் குமாரனுக்கு ஈசாக்குன்னு பேரிடவும் அவன் சந்ததியோடு தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன்னு சொன்னாங்க.
99 வயது வரை ஆபிரகாம் வாக்குத்தத்தத்துக்காக காத்திருந்தும் துக்கமுகமா இருக்கவே இல்லை. கர்த்தரை சந்தோஷமா முழு மனதோட விசுவாசித்தாங்க. அவருடைய 100 வயதுல கர்த்தர் வாக்கு கொடுத்தபடி ஈசாக்க கொடுத்தார். கர்த்தர் தாம் சொன்னபடியே ஆபிரகாம் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அன்பான பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எவ்வளவு உண்மை உள்ளவராயிருந்தார் பாத்தீங்களா? ஆபிரகாமும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்து கொண்டார். கர்த்தரை நம்பிய பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றும் கூட நாம ஆபிரகாமை பத்தி ஒவ்வொரு நாளும் பேசும்படி தேவன் அவர் பெயரை பெருமைப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்களும் கூட கர்த்தரை உறுதியா பற்றி கொண்டு கர்த்தர் பேசும் வார்த்தைகளை, கொடுக்கும் வாக்குத்தத்தங்களை எழுதி வைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஆபிரகாமை போல பக்தி வைராக்கியமாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்போது நாமும் தேவனுக்கு சிநேகிதனாய் இருக்க முடியும். தேவன் தாமே உங்களை உயர்ந்த ஸ்தானங்களில் உட்கார வைத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.